அடியே, இதுதான் முதலும் கடைசி தடவையாக இருக்கணும். இன்னொரு தடவை என் பொண்ணுக்கு நீ கெடுதல் பண்ண நினைச்ச மவளை, நீ உசுரோட உன்னை கொளுத்தி போட்டுருவேன். ஏம்மா, நானும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி தானே. நான் தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டேன்னு. அதுக்கப்புறமும் ஏம்மா இந்த தண்டனை? ஏய், வாய மூடு. யாருக்கு யாரடி பொண்ணு? என் பொண்ணுக்கு நீ கால் தூசி கூட ஈடாக முடியாது. ஏசம்மதி, உங்களுக்கு யார் சொன்னது இவ தான் எண்ணெய் ஊற்றி கீழே விழுவச்சிட்டானிட்டு? ஒன்றும் தெரியாமல் வந்து நீங்கள் என் மருமகளை அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. யார் சொல்லணும்? அதான் ஊரே பேசிக்குதே உங்கள் வீட்டில் நடக்கிற கூத்த. என்ன சம்மந்தி, தப்பு செஞ்சவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? நீங்கள் உடந்தையா இதுக்கு? என்ன அட கடவுளே, அப்படி போய் இப்படி போய் ஏமாலே பழி போடுற பார்க்குறியே. அம்மாடி த்ரிஷா, நீ மேலே ஏந்திரம்மா. என்னை தெய்வம் செஞ்சு மன்னிச்சிடுங்கம்மா. தெரியாமல் பண்ணிட்டேன். இனிமே என் வாழ்க்கையில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நான் தப்பு செய்யவே மாட்டேம்மா. என்னை தெய்வம் செஞ்சு மன்னிச்சிடுங்கம்மா, மன்னிச்சிடுங்க. த்ரிஷா, ஏந்திர மேலே நில்லுங்கம்மா. ஒரு வார்த்தை என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போங்கம்மா. நீ செஞ்ச வேலையை மறக்க பார்க்குறேன், ஆனால் மன்னிக்க மாட்டேன். ஐயோ, இவர வராளே, போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தான் போட்டு குத்தோன்னு கண்டுபிடிச்சிருவா என் குண்டிச்சி. ஏந்திரி த்ரிஷா, வருத்தப்படாத, ஏந்திரி. நீங்கள் போங்க அத்தை, ஒரு 10 நிமிஷம் நான் இங்கே படுத்து எழுந்துட்டு வரேன். சரி த்ரிஷா, சீக்கிரமாக போய் படுத்துக்கோ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அடியே, என் மாமியார் முன்னாடி என் வீட்டுள்ளே வந்துட்டு என்னையே ஒரு பாத்ரூம் கழுவுற ஒரு தொடப்பத்தாலேயே நச்சுட்டு போகிறேல. நீ போயிட்ட, ஆனால் உன் பொண்ணு தான் என்கிட்ட இன்னும் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட போகிறா. ஃபஸ்ட்டே நான் அவன் மேலே ரொம்ப கோவத்தில் இருந்தேன். நீ செஞ்ச இந்த வேலைக்கு நான் இன்னும் பயங்கரமாக வெறியில் இருக்கேன். இதுக்கப்புறம் அவளை நான் உசுரோடவே விட மாட்டேன். பண்ணுறேன்டி, என்னையே அடிச்சு என்னையே அழு வச்சிட்டிங்கள, பண்ணுறேன். வர கண்டுக்காத மாதிரி நிற்கலாம். ஏம்மா, நீ இங்கே நிற்கிற? அஞ்சலிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு இப்படியே பைத்தியக்காரி மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரியே நீ நின்றுட்டுருக்கம்மா. ஏம்மா, உனக்கு இருக்கிற பரிதாபம் கூட அந்த வீட்டில் என் பொண்ணு மேலே அவங்களோட மாமியாருக்கும் ஒருகித்துக்கு இல்லையேம்மா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. தொடப்ப குத்தனே எங்கம்மா? கர்மம், இந்தா இதை வச்சுக்கோ. ஒரு வீடு ஃபுல்லாக தொடப்ப வாங்கி போட்டுக்கோ. அந்த தொடப்பத்துக்கு எவ்வளோ ரூபாய் நீனுங்கிற? ஆமாம்மா, எங்கள் வீட்டுக்கார் வந்தாருன்னா காசு கேட்டால் தொடப்பத்துக்கு திட்டுவார். கர்மம், நான் போயிட்டு வரேன். என்னங்க என்னங்க அப்படி ஷாக்காக நிற்கிறீங்க? போதுங்க, ரொம்ப வலியுது, தொடச்சிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப அழகா இருக்கடி. அப்படியா? நான் அழகுன்னுட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அஞ்சோ, ஆ, இந்த சாரியில சூப்பரா இருக்கடி. எடியா கையா. என்ன அஞ்சோ புஸ்குன்னு இப்படி சொல்லிட்ட? டோன்ட் டச். அடி போடி, ஏன் பொண்டாட்டி தொடுறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இந்த கொள்ளை நிலா இங்க நினைகின்றது, இந்த சூடான இடம் கூட குளிர்கின்றது. நதி நீதான். கொஞ்சம் ஏந்துக்கிறியா? பாரம் தாங்க முடியல. அரவிந்த் சுவாமி போ. நோ பேபி, உனக்கு நான் ஈரத்தானே. கர்மம் கர்மம், இதெல்லாம் என் கண்ணால் பார்க்கணுன்ட்டு என் தலை எழுத்து. உங்கள் அம்மா அங்கே என்னை தொடப்பத்தில் அடிச்சிட்டு போகிறா, இங்கே நீ ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்கியா? சை.